ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையும் ராகி சேமியாவும் சேர்த்து ஒரு உப்புமா பண்ண போகிறோம். அது காய், வெங்காயம், தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, இருந்தால் போடலாம். காயை வதக்கி தண்ணி கொட்டி கொதித்ததும் ரவை சேமியா போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி தம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. குக்கரை மூடி சிம்மில் வச்சுருங்க. 5-10 நிமிஷம் ஆச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். அழகாக வெந்துடுத்து பாருங்கள். நல்லா கோதுமை ரவை ராகி சேமியாவோட பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். காயெல்லாம் போட்டிருக்கோம், வெஜிடபிள் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கோதுமை ரவை ராகி உப்புமா ரெடி.